நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்து எந்த மாதிரி கோர்ஸ்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணது யோசிச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து எந்த மாதிரி ஜாப்க்கு நம்ம போடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க யோசிச்சுருக்கீங்களா? ஸோ நீங்கள் யாராக இருந்தாலுமே நம்ம எல்லோருமே அந்த டிசிஷன்ஸை மேக் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி ஒரு பெட்டராக டிசிஷன் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டோரியில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஓகேவா? ஸோ ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன். அந்த பையன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படி 10th படிக்கும்போது அவள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கரெக்டாக டைம் போட்டு தான் படிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவள் வந்து இங்கிலீஷில் மட்டும் பெட்டர் பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணான். ஆனால் மேக்ஸில் வந்து ரொம்ப லோவாகவே அவள் ஹோல்ட் பண்ணான். ஸோ அவங்க ஒரு வீக்கெண்டில் ஒரு டெம்பிள் போய் ஒரு மாங்கை மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என் பையன் வந்து இங்கிலீஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா, பட் இருந்தாலும் மேக்ஸில் கொஞ்சம் வீக் தான். ஸோ இவரை எடுத்து போய் மேக்ஸ் டியூஷனில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மாங்க் கிட்ட சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த மாங்க்கு சிரிச்சிட்டே ஒரு ரிப்ளை பண்ணார். என்னென்னா, நீங்கள் உங்கள் பையனை மேக்ஸ் டியூஷனுக்கு போடாதீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் உங்கள் பையனை இங்கிலீஷ் டியூஷனுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாராம். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கும் போது அந்த மார்க் சொன்னார், உங்கள் பையனுக்கு எது வரலையோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இது இப்போ இங்கிலீஷ் தான் நல்லா பெட்டராக ஸ்கோர் பண்ணுறான்னா, ஸோ அவன் இங்கிலீஷ் டியூஷன் போடுங்க. ஸோ அவன் இன்னும் பெட்டராவா, இன்னும் அவன் அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரி அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கோன்னா, உங்களுக்கு எது வருதோ அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது மூலியமாக டிசிஷன்ஸ் மேக். எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எது பெட்டராக பண்ணீங்களோ, ஸோ அதை மேலே கான்சன்ட்ரேஷன் எடுத்து அது மூலியமாக டிசிஷன் எடுத்துங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்து எந்த மாதிரி கோர்ஸ் நான் வந்து காலேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணி யோசிச்சுருக்கீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை ரிலேட்டடாகவே எடுங்க. இந்த ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்து எடுக்காதீங்க. பட் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது விஷயமா எடுங்க. லாட் ஆஃப் திங் ட்ரை பண்ணுங்கள். பட் அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வருதோ, எது பெட்டராக நீங்கள் பண்ணலீங்க, எஃபோர்ட்லெஸ்ஸாக நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுறீங்களோ, ஸோ அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசிஷன் இருக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. உங்கள் டிசிஷனை எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சார்ந்து நீங்கள் டிசிஷன் எடுத்தால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் போட சொன்னாங்க. அனதர் வீடியோவில் சைன் அப் பண்ணுறேன். அண்டில் த சைன் அவுட் ஆஃப் கனிஷ்கா பிஓவி. பை பாய். அப்படியே நான் சொன்னேன்டா. சரி கொடு.